ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு குழம்பு பார்க்க போகிறோம். சுண்ட வத்தல் குழம்பு. இந்த வத்த குழம்பு செய்கிறதுக்கு 15லிருந்து 20 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் பூண்டு உரித்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நாட்டு தக்காளி 4 பெரிய சைஸ் நாட்டு தக்காளி நான் எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, சுண்ட வத்தல் இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சுண்ட வத்தலில் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் ஒரு 2 தடவை கழுவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகவும் அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். வத்த குழம்புனாலே எப்பயுமே நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்வோம். எண்ணெய் சூடாகவும் 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரவும் கொஞ்சமாக கடுகு, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம உரித்து வச்சுருக்கிற வெள்ளைப்பூடையும் சின்ன வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும். அடுத்ததாக நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த சுண்ட வத்தல் அதையும் நம்ம இப்போது உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து குழம்புக்கு தேவையான உப்பு அதையும் இப்போமே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நாட்டு தக்காளி 5 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். நாட்டு தக்காளி சேர்த்ததுனால நான் இன்றைக்கி புளி ஊற்ற போகிறதில்ல. ஏன்னா இந்த நாட்டு தக்காளியே நிறையா புளிப்பு இருக்கும். நீங்கள் ஆப்பிள் தக்காளி சேர்க்க போகிறீங்க அப்படின்னா 2 பெரிய சைஸ் ஆப்பிள் தக்காளி சேர்த்துட்டு புளி ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சு அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு தக்காளி சேர்த்ததுனால நான் புளி சேர்க்கலை இன்றைக்கி. பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் தக்காளியோட மசாலாவும் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். எவ்வளோ தூரம் மசாலா வதங்கி வருதோ அவ்வளோ தூரம் வத்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். வத்த குழம்புனாலே நம்ம எப்பயுமே கெட்டியாக தான் வைப்போம். அதனால் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினா போதும். நான் 1 டம்ளர் அளவு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். ஆனால் குழம்பு இன்னும் கெட்டி ஆகலை, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு போதுன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இல்லை நல்லா கெட்டியாக கல்யாண வீட்டில் இருக்கிற மாதிரி வத்த குழம்பு வேணும்னா மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி குழம்பு நல்லா கெட்டி ஆயிரும். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான சுண்ட வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.